ஹாய் கைஸ், புதுச்சேரி டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு புதுச்சேரி வீக்லி எக்ஸ்பிரஸ்க்கு ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சஸாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து ஐசிஎஃப் கோச்சஸ்க்கும் எல்ஹெச்பி கோச்சஸ்க்கும் உள்ள கம்பேரிசன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க புதுச்சேரி டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கு ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சஸாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போலேருந்துன்னா, புதுச்சேரி டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கு ஜூன் 29லேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி டு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்க்கு ஜூன் 30லேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 16861 புதுச்சேரி டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை புதுச்சேரியிலேருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியானம் 1 மணிக்கு எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் விழுப்புரம், திருப்பாரி, புலியூர், கடலூர், போர்ட், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக அடுத்த நாள் காலையில் 3:15க்கு கன்னியாகுமரி போய் ரீச் ஆகுது. இதோட ரிட்டர்ன் டைரக்ஷன் ட்ரெயின் நம்பர் 16862 கன்னியாகுமரி டு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை கன்னியாகுமரியிலேருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மத்தியானம் 2:15க்கு எடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 4:25க்கு புதுச்சேரி வந்து ரீச் ஆகுது. இந்த 2 ட்ரெயினுக்குமே விழுப்புரம் ஜங்ஷனில் தான் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் 4 அண்டர்சர்வ்டு, 2 எஸ்எல்ஆர்டி, 1 செகண்ட் ஏசி, 2 தேர்ட் ஏசி, 9 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. டோட்டலாக 18 கோச்சஸோடு ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட கோச் காம்போசிஷன் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. விழுப்புரத்துக்கு அப்புறம் லோக்கோ சேஞ்ச் இருக்குது, அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் முன்னாடியே ஸ்டேஷனில் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் விழுப்புரத்துக்கு முன்னாடி ஏற போகிறீங்கன்னா கோச் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். விழுப்புரத்துக்கு அப்புறம் ஏற போகிறீங்கன்னா அதே மாதிரி கோச் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். புதுச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அண்டர்சர்வில் 210, ஸ்லீப்பரில் 380, தேர்ட் ஏசியில் 1030, செகண்ட் ஏசியில் 1470, ஃபஸ்ட் ஏசி இந்த ட்ரெயினில் கிடையாது. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். புதுச்சேரியிலேருந்து சண்டே கிளம்பி கன்னியாகுமரிக்கு மண்டே மார்னிங் ரீச் ஆகுது. கன்னியாகுமரியிலேருந்து மண்டே ஈவினிங் கிளம்பி டியூஸ்டே மார்னிங் புதுச்சேரி வந்து ரீச் ஆகுது. மெயின் லைன்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு இருக்கிற ஒரே ட்ரெயின் இதுதான் கைஸ். இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக மாற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை இந்த இடத்துல இருந்தெல்லாம் கன்னியாகுமரி போகிறதுக்கும் புதுச்சேரி போகிறதுக்கும் இருக்கிற ஒரே ட்ரெயின் இதுதான் கைஸ். இதை ஃப்யூச்சரில் டெய்லி ட்ரெயினாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் புதுச்சேரியிலேருந்து சண்டேலேயும் கன்னியாகுமரியிலேருந்து மண்டேலேயும் கிளம்புறதுனால அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இதை டெய்லி ட்ரெயினாக கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் கொண்டு வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். மெயினாக எந்தெந்த ட்ரெயினுக்கெல்லாம் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கோச்சாக மாற்றணுன்னா, சென்னை டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு சென்னை எக்மூர், போட் மெயில் எக்ஸ்பிரஸுக்கு மாற்றணும் கன்ஃபார்மாக. அடுத்து நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் டு சென்னை எக்மூர், சென்னை எக்மூர் டு தஞ்சாவூர் இந்த 2 ட்ரெயினுக்கு மாற்றணும். அடுத்து சென்னை எக்மூர் டு மன்னாகுடி, மன்னாகுடி டு சென்னை எக்மூர் மன்னை எக்ஸ்பிரஸ். அடுத்து திருப்பதி டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ். இந்த 4 ட்ரெயினுக்கும் முக்கியமாக ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக மாற்றியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து க்ளீனே இல்லாமல் இருக்குது. அதோட கோச்சு வேறு ஓல்டு கோச் தான், 2007, 2008 உள்ள கோச்சு தான் அதெல்லாம். அந்த கோச்சை வச்சு தான் இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முக்கியமான ட்ரெயின்ஸுக்கு மட்டுமாச்சும் வேகமாக மாற்றலாம். ஆனால் மாற்றணும்னு தான் சொல்லியிருந்தாங்க, இன்னும் அதை எப்போ மாற்றணும்னு சொல்லவே இல்லை. அடுத்து ஐசிஎஃப் கோச்சுக்கும் எல்ஹெச்பி கோச்சுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 கோச்சோட ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ஐசிஎஃப்னா என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ஐசிஎஃப் கோச்சஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஐசிஎஃப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சென்னையில் பெரம்பூரில் இருக்குது. அடுத்து எல்ஹெச்பினா லிங்கே அஃப்மான் புஷ்ஷு. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஜெர்மனியில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ ஐசிஎஃப்க்கும் எல்ஹெச்பிக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கலாம். ஐசிஎஃப் கோச் வந்து ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்கும். எல்ஹெச்பி கோச் வந்து மாடர்ன் டிசைனில் இருக்கும். இந்தியன் ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு ரன் பண்ண கோச் ஐசிஎஃப் கோச் தான். அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்ஹெச்பி கோச்சஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஐசிஎஃப்க்கும் எல்ஹெச்பிக்கும் உள்ள மெயினான கம்பேரிசன் ஃபஸ்ட்டு ஸ்பீடு தான். ஸ்பீடில் வந்து ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து மேக்ஸிமம் 110 km/h தான் ரீச் பண்ண முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து மேக்ஸிமம் 140 km வரைக்கும் ரீச் பண்ண முடியும். அடுத்து இதோட வெயிட்டு, இதுவுமே ஒரு மெயினான கம்பேரிசன் தான். ஒரு ஐசிஎஃப் கோச்சோட வெயிட்டு ஆவரேஜாக 4 tons இருக்குமா. அதனால் இந்த கோச்சஸை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் தேவைப்படுது. அதனால தான் ஐசிஎஃப்பில் ரன் ஆகிற எல்லா ட்ரெயினுக்கும் மேக்ஸிமம் வேப் 4 தான் போட்டிருப்பாங்க. நான் எலக்ட்ரிஃபைடு ஏரியாவாக இருந்துச்சுன்னா WTP 4D போட்டிருப்பாங்க.
அடுத்து ஒரு எல்ஹெச்பி கோச்சோட வெயிட் ஆவரேஜாக 1 டன் இருக்குமா. அதனால் இதை வந்து ஈஸியாக இன்ஜினை வந்து இழுத்துட்டு போக முடியுமா. அதனால தான் எல்ஹெச்பி கோச்சஸோட ஸ்பீடு ரொம்ப அதிகம். 140 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். நம்ம மேக்ஸிமம் எல்ஹெச்பி கோச்சுக்கு வேப் 7 போட்டு தான் பார்த்துருப்போம். இன்னும் நிறையா ஸ்பீடு போகணுன்னா வேப் 5 இன்ஜின் இருக்குது, அது போடுவாங்க. அந்த வேப் 5 இன்ஜின் தான் மேக்ஸிமம் 200 km/h வரைக்கும் ரீச் பண்ணுமா. அந்த இன்ஜின் வந்து வந்தே பாரத்துக்கு ஈக்குவலான இன்ஜினு. ஆனால் வந்தே பாரத்தோட ஆக்சிலரேஷன் ஸ்பீடு ரொம்ப அதிகம். அதனால் வந்தே பாரத்து தான் அதிக ஸ்பீடு. இருந்தாலும் வந்தே பாரத்துக்கு ஈக்குவலான இன்ஜின் தான் வேப் 5. வேப் 5 இன்ஜினால் கம்மியான கோச்சை அதிக ஸ்பீடில் இழுத்துட்டு போக முடியும். வேப் 7 இன்ஜினால் அதிக கோச்சஸை ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில் இழுத்துட்டு போக முடியும். வேப் 5 இன்ஜின் மேக்ஸிமம் 200 km/h ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணியிருக்க ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 110 km, 120 km, 130 km தான். மேக்ஸிமம் 130 தான். அதனால் மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் இது வந்து போகும். அடுத்து இன்னொரு முக்கியமான கம்பேரிசன் ஷேக்கிங். ஐசிஎஃப் கோச்சில் தான் எப்போதுமே ஷேக்கிங் அதிகமாக இருக்கும். ஐசிஎஃப் கோச் அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 110 km/h ரீச் பண்ணிடுச்சுன்னா ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஐசிஎஃப் கோச்சில் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஆடும். நான் ஒரு தடவை திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் காட்பாடியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்தேன். விழுப்புரம்க்கு அப்புறம் ஸ்பீடு தெறிக்க விட்டான். 110 km/h சூப்பராக போயிட்டு இருந்தான். அப்போல்லாம் அப்படியே கோச்சு கடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சுத்தமாக தெரில, நம்ம ட்ரெயினில் போகிறோமா இல்லை பஸ்ஸில் போகிறோமானே தெரில, அந்தளவுக்கு இருந்துச்சு. இது ஒரு மெயினான கம்பேரிசன். ஐசிஎஃப் கோச் வந்து ரொம்ப ஷேக் ஆகும். இப்போ வந்திருக்க எல்ஹெச்பி கோச் வந்து சுத்தமாக ஷேக் ஆகாது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் கைஸ். எல்ஹெச்பி கோச்சு சுத்தமாக ஷேக் ஆகாது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எல்ஹெச்பி கோச்சாக கன்வெர்ட் பண்ணி விட்ட ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக அப்படியே ஸ்மூத்தாக பறக்கிற மாதிரி இருக்கும். ஐசிஎஃப் கோச்சை விட எல்ஹெச்பி கோச்சால் வேகமாக ஸ்பீட் எடுக்க முடியும். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான கம்பேரிசன் பிரேக்கிங். ஐசிஎஃப் கோச்சில் பிரேக்கிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா அதோட வீலில் தான் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால் ட்ரெயினை வேகமாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் போட ஆரம்பித்தா தான் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் ஸ்டாப் ஆகும். ஆனால் எல்ஹெச்பியில் அப்படி கிடையாது. ஏன்னா அதில் டிஸ்க் பிரேக்னு ஒரு நியூ பிரேக்கிங் சிஸ்டமை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக் வந்து எப்படி இருக்குன்னா மேக்னெட்டால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் போடும்போது அந்த மேக்னெட் வந்து தொங்கிட்டு இருக்குமா கோச்சோடு சேர்த்து. அது வந்து ட்ராக்கில் போயிட்டு அப்படியே ஒட்டிக்குமா. அதுக்கப்புறம் சடனாக பிரேக் போட்டுடலாமா. ஒரு 400 மீட்டர் டு 500 மீட்டருக்குள்ளேயே வந்து ஃபுல் ஸ்பீட்லேருந்து 0க்கு வந்துடும். அந்தளவுக்கு வேகமாக பிரேக் போட முடியுமா. இது ஒரு அட்வான்டேஜ் எல்ஹெச்பி கோச்சில். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான கம்பேரிசன் சேஃப்டி. இதில் ஐசிஎஃப் சேஃப்டியா இல்லை எல்ஹெச்பி சேஃப்டியான்னு கேட்டிங்கன்னா எல்ஹெச்பி தான் சேஃப்டி. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஐசிஎஃப் கோச்சாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கோச்சும் மோதி அப்படியே நெளிஞ்சு அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா போயிடும். இதுதான் உள்ளத்துலேயே மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஐசிஎஃப் கோச்சில். இந்த மாதிரி ஐசிஎஃப் கோச் உள்ள ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் நடந்ததில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு டேஞ்சரஸு, அந்தளவுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஏற்படுத்தும். அடுத்து எல்ஹெச்பி கோச் இருக்க ஒரு ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா இந்த அளவுக்குலாம் கோச்சில் டேமேஜ் இருக்காது. அதோட ஒன்று மேலே ஒன்றும் ஏறாது. இந்த கோச்சில் என்ன ஆகுனா ஒரு கோச்சையும் இன்னொரு கோச்சையும் கப்ளிங் பண்ணுறதுக்கு ஒரு கப்ளர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த கப்ளர் மட்டும் பிரிஞ்சு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடுன்னு போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இமேஜ் தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட ஆக்சிடெண்ட் இமேஜ். வேர்ல்டுலேயே இந்த ஆக்சிடெண்ட் தான் ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சரவணன் டி கோச் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் சரவணன் ப்ரோ ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்குது. அது ரெண்டையுமே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இமேஜ் தான் ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டு. சென்னைக்கு பக்கத்தில் கவரப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நடந்த ஆக்சிடெண்ட்டு. அந்த ட்ரெயினோட நேம் பாக்மதி எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாங்க. இந்த 2 முக்கியமான ஆக்சிடெண்ட்டோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க நம்ம கதைக்கு வருவோம். இந்த 2 ஆக்சிடெண்ட்லேயுமே பார்த்துருப்பீங்க, எல்ஹெச்பி கோச் வந்து ஒன்று மேலே ஒன்று மோதி மேலே ஏறாமல் சைடில் தான் போயிருக்குது. அதனால் பெரிய டேமேஜ் ஏற்படாது. ஆளுங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டி தான். இப்போ ரீசெண்டாக கவரப்பேட்டை அந்த ஊரில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் யாருமே இறந்து போகலை. இது ரொம்பவே நல்ல விஷயம். இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் யாருமே இறந்து போகலை. எல்லாரையுமே கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு. அடுத்து இதோட மெயின் கம்பேரிசன் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து எதால் செஞ்சாங்கன்னா ஐசிஎஃப் கோச் வந்து ஃபுல்லாகவே ஸ்டீல் தான், ஃபுல்லாகவே இரும்பு தான். எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து அலுமினியமால் செஞ்சது. அதனால் அந்தளவுக்கு நெளியாது. அதனால தான் அந்த ஆக்சிடெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க கோச் எதுவும் நெளிஞ்சிருக்காது.
லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் போயிருந்திருக்கும். அடுத்து பவர் ஜென்ரேஷன், இது வந்து ஒரு மெயினான கம்பேரிசன் தான் ஐசிஎஃப்க்கும் எல்ஹெச்பிக்கும். ஐசிஎஃப் கோச் வந்து அதில் உள்ள லைட்டு ஃபேனுக்கெல்லாம் பவர் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கோச்சுக்கும் கீழே அதோட வீலோடவே ஜென்ரேட்டர் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ட்ரெயின் ஓடும்போது பவர் ஜென்ரேட் ஆகி அதோடு சேர்த்து பேட்டரியும் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பவர்லாம் ஸ்டோர் ஆகிக்கும். அந்த பேட்டரியிலேருந்து தான் ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் வந்து லைட்டு ஃபேனுக்கெல்லாம் வந்து கரண்ட் வருது. கரண்ட்டுன்னா நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் மாதிரிலாம் வராது. அது வந்து 220 வோல்டேஜ் வீட்டுக்கு வர்றது. ட்ரெயினில் வந்து 110 வோல்டேஜ் தான் வரும். ஏன்னா அது பேட்டரியிலேருந்து வர்றதுனால அவ்வளோதான் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹை வோல்டேஜும் டேஞ்சர் தான். இதுதான் ஒரு மீடியமான ஒரு சேஃப்டியான வோல்டேஜ். அதனால தான் நீங்கள் மொபைல் சார்ஜ் போடும்போதும் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். என்ன தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைலாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தாலும் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஃபேனும் லைட்டுமே 110 வோல்டேஜுக்குள்ளே தான் தயாரித்து போட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஃபேனை அந்த ட்ரெயினை தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இது வரைக்கும் ட்ரெயினில் உள்ள லைட்டு ஃபேனெல்லாம் காணாமல் போகாமல் இருக்குது. இல்லைன்னா லைட்டு ஃபேனெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் 110 வோல்டேஜாக வச்சு இதை வந்து மற்ற இடத்துல யூஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே நல்ல சிஸ்டம் தான். அடுத்து இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான கம்பேரிசன் சீட்டிங் கெப்பாசிட்டி. ஐசிஎஃப் கோச்சஸில் மேக்ஸிமம் ஒரு கோச்சுக்கு 70 to 75 சீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் எல்ஹெச்பியில் வந்து 90 to 100 சீட் இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். எல்ஹெச்பி கோச்சில் சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அண்டர்சர்வ்லலாம் வந்து முன்னாடி இருந்ததை விட நிறைய பேர் இப்போ உட்கார முடியும். இப்போ ஐசிஎஃப்பில் வந்து ஒரு 70 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு 20 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, எல்ஹெச்பியில் அந்த 90 பேருமே உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரவங்க தான் நிற்கணும். அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான கம்பேரிசன் கம்ஃபர்ட். ஐசிஎஃப் கோச்சில் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, எல்ஹெச்பி கோச்சில் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னா எல்ஹெச்பி கோச்சில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சீட்டில் உள்ள குஷன்ஸு சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே எல்ஹெச்பி கோச்சில் ரொம்பவே அதிகம். எல்ஹெச்பி கோச்சில் ஸ்லீப்பர் கோச்செல்லாம் வந்து அதில் உள்ள பெர்த் வந்து இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். ஐசிஎஃப் கோச்சில் கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். ஐசிஎஃப் கோச்சிலையும் சரி எல்ஹெச்பி கோச்சிலையும் சரி தேர்ட் ஏசி எக்கனாமியில் மட்டும் யாரும் ட்ராவல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் பெர்த் ரொம்பவே சின்னமாக தான் இருக்கும். நார்மல் ஸ்லீப்பரை விட ரொம்ப ரொம்ப சின்னமாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்பர்லலாம் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உருளுற பழக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உருண்டிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நார்மல் ஸ்லீப்பர் தான் செட் ஆகும். அதில் கொஞ்சம் பெர்த்து பெருசாக இருக்கும். கொஞ்சம் உருண்டு படுத்துக்கிட்டாலும் கீழே விழுகாமல் இருந்துக்கலாம். அதுக்காக நான் அந்த கோச்சை ரொம்ப குறை சொல்லலை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. அதுக்காக தான் சொன்னேன். இவ்வளோ தாங்க ஐசிஎஃப் கோச்சுக்கும் எல்ஹெச்பி கோச்சுக்கும் உள்ள டோட்டல் கம்பேரிசன் அண்டு டிஃப்ரென்ஸ் எல்லாமே தான். இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இருக்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அப்புறம் நான் ஒரு 3 days முன்னாடி கள்ளக்குறிச்சி டு சின்ன சேலம் ரயில்வே லைன் அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவும் செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்தது. அந்த வீடியோவும் சுத்தமாக ரீச் ஆகவே இல்லை. 3 நாள் ஆகியுமே 150 வியூஸில் நிற்கிது. ஏன்னே தெரியல. இந்தளவுக்கு லோவாக எனக்கு இருந்ததே கிடையாது. எப்படி தான் அவ்வளோ வியூஸ் எல்லாம் கம்மியாச்சுன்னு தெரியல. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.